ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அரை மணி நேரத்தில் நீ என் கையை தொட்டினா தொட்ட ஒரு மணி நேரத்திலேயே மிகப்பெரிய அளவில் நீ மகிழ்ச்சி அடையும்படி நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். யாருமே இல்லாத அறையில் நீ தனியாக சிந்தும் கண்ணீரை இந்த உலகம் வேணும் நான் பார்க்காம இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒருபோதும் பலவீனமான ஆள் கிடையாது. நீ விழுகும் போதெல்லாம் உன்னை தூக்கி நிறுத்தவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உடஞ்ச பாத்திரத்தில் தானே தண்ணியை ஊற்ற முடியாது, ஆனால் ஒளியை நிரப்ப முடியும். அதே போல் ஒரு விஷயம் உனக்கு சரியாக நடக்காட்டியும் இன்னொரு விஷயத்தில் உன்னால் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை பெற முடியும்னு நம்பு. எந்த விஷயம் உனக்கு சரியாக நடக்கலையோ அதையும் சீக்கிரம் சரியாக நடத்தி கொடுக்குறேன். இப்போது நடக்கும் நல்ல விஷயங்களை நினச்சி மனசளவில் மகிழ்ச்சி கொள்ள தயாராகு. உன் மன காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. உன் கண்ணீரை புன்னகையாக மாற்றக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகனின் கைகளில் விட்டுடு. உன்னால் முடிஞ்சதை மட்டும் நீ செய், முடியாததையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னை படைச்ச நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இன்னைக்கு உனக்கு கீழே இருக்கவங்க நாளைக்கு மேலே வரலாம், இன்னைக்கு மேலே இருக்கிறவங்க கீழே போகலாம். ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமற்றது, நிலையற்றது. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் தானே. எல்லாமே முடிஞ்சிச்சு நீ நினைக்கும் போது தான் நான் உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உன்னை உயர்த்துவேன். கவலைகளை மறந்து மேலே எழுந்து வா. உனக்கான பாதையை நான் ஏற்கனவே சிறப்பாக போட்டு வச்சிருக்கேன். என் திட்டப்படியே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல அனுபவத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையோட களமிறங்கு. உனக்கு தேவையான பலத்தை எல்லாம் நான் உன் கைகளில் கொடுத்துருக்கேன். நேற்றைய கவலையை இன்னைக்கே புதைச்சிடு. இப்பொழுது என் கையை தொட்ட இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கமும் ஒரு மாற்றமும் வந்து சேரும்னு நம்பு. அப்பா முருகா, என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு புலம்பினாய் அல்லவா? எப்போதுமே ஒரு கல்லை உளிய வச்சு அடிக்கும்போது அந்த கல் எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு புலம்பி உதிர்ந்துக்கிட்டே இருந்தா கல் சிலையாக மாறி இருக்க முடியாது. அதுக்கு சிற்பங்கிற மதிப்பும் மரியாதையும் கூட கிடச்சிருக்காது. அதே போல தான் நீயும். இப்போ உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் அழுது புலம்பி வருத்தப்படாமல் சீக்கிரம் நல்லது நடக்கும். உனக்கான மதிப்பை இந்த உலகறிய நான் உயர்த்தி காட்டுவேன்னு நம்பி பொறுமையாயிரு. உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் கொடுப்பேன். என்னுடைய கணக்கு ஒருபோதும் தப்பி போகாது. மன அமைதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். இனிமேலும் உன் மன அமைதியை யாரும் குலைக்க முடியாது. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் தான் நான் வந்திருக்கேன். எந்த சூழ்நிலைகளும் உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்காது. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீ கட்டுப்படுத்தி நீ உனக்கு சாதகமாக நடத்தி கொள்ள முயற்சி செய்ய செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன். எதையும் இழந்ததாக நினச்சி தனிமையில் அழுது தவிக்காதே. இந்த உலகத்தையே படைச்ச எனக்கு உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுக்க தெரியாதா என்ன? பொறுமையாக இருந்தினாலே இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பொக்கிஷமாக நீ மாற முடியும். ஒவ்வொரு அடியையும் தைரியமாக எடுத்துவை. என்ன தேடி நீ மலைகளுக்கும் கோயில்களுக்கும் அலைய வேண்டாம். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலிலும் நீ காட்டுற அன்பிலும் நான் கலந்தே தான் இருக்கேன். உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல துடிச்சு போகிறது நான் தான் உனக்கு தெரியுமா? எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு சமாளிக்க தயாராகு. எல்லா விஷயங்களிலும் என்னால் முடியுன்ற அந்த நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டாலே அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. நீ கீழே விழுகுவதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் வெறும் கல் கிடையாது என் செல்லமே. நான் உனக்கான தகப்பன், உன் வாழ்க்கையை மாற்ற போகிற உன்னுடைய அப்பன்.
நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் பலவீனத்தையும் பயத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். மற்றவங்க உன்னை பார்க்குற பார்வை ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். உனக்கு மதிப்பையும் மரியாதையும் தர்றது வெவ்வேறு விதத்தில் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை உருவாக்குனது ஒரு தனித்துவமான காவியமாக. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உனக்கான பலத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையும் அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தருவேன். நீ எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் கவலைப்படாத. இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் வேணாம்னு நிராகரித்தாலும் உன்னை காத்து வழி நடத்தி உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளையான நல்ல குணத்தையும் நல்ல மனசையும் உன் புன்னகையும் நீ தொலைச்சிடாத. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. அந்த சிறு பிள்ளை போல நீ எல்லாத்தையும் மறக்க தயாராகு. சின்ன குழந்தைங்க சில விஷயங்களை ஆசைப்பட்டு அழுது கேட்கும். நீ வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி வேற எதையாவது கொடுத்தீன்னா கொஞ்ச நேரத்தில் அதை மறந்துட்டு கிடைச்சது மேலே சந்தோஷமாக விளையாட ஆரம்பிச்சிடும். நீயும் அதே போல் கிடைக்காத விஷயங்களையும் நடக்காத விஷயங்களையும் பற்றியே யோசிச்சு கவலைப்படாமல் கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படு. உன்னுடைய புன்னகை உன் முகத்தில் எப்போதும் இருந்தாலே ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக மாறிடும். இன்று முதல் உன் மனசை நேர்மறையாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்கிக்கோ என் செல்லமே. கண்ணீருங்கிறது உனக்கான பலவீனம் கிடையாது. அது உன்னை தூய்மைப்படுத்தும் மழைன்னு நினச்சிக்கோ. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை மாறாது. வாழ்க்கை உன்னை கீழே தள்ளினாலும் நீ விழுந்து போக நான் விட்டுட மாட்டேன். உன்னை உயரே மேலே பறக்க வைக்கிறதுக்கு நான் உனக்காக என்னாலான எல்லா உதவிகளையும் செய்வேன். வேகத்தை விடுத்து நீ தைரியமாக உனக்கான விஷயங்களை சிறப்பாக செய்ய தயாராகு. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நீ தனியாக இல்லை, நான் உனக்கு துணையாக இருக்கேன். காலம் கடந்துடுச்சுன்னு நினச்சி நீ கவலைப்பட வேணாம். விதை மண்ணுக்குள் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது வெளியே செடியாக முளைச்சி மரமாக மாறும்போது தானே இந்த உலகம் அதை நிமிர்ந்து பார்க்குது. அதன்படி கூடிய சீக்கிரம் இந்த உலகம் உன்னையும் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய காலம் வரும். நீ தலை நிமிர்ந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக மிகப்பெரிய ஆளாக நல்ல நிலைமையில வாழும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். இன்னும் உன் வாழ்க்கையை பிரம்மாண்டமாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாமேன்னு செல்லமே. மற்றவங்க பார்வையில் வேணும்னா நீ சாதாரணமான ஆளாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் நீ ஒரு அற்புதம். எப்போதும் புன்னகை முகமாக இரு. மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் நீ ஜெயிக்கணும் ஓடு ஓடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் உன்னை ஓட சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நில்லு, நிதானமாக இரு, மூச்சை இழுத்துட்டு இந்த உலக வாட்ட பந்தயத்தில் உன் வாழ்க்கையை ரசித்து நேசிச்சுக்கிட்டே ஓடுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கைங்கிறது வெறும் ஓட்ட பந்தயம் மட்டுமல்ல, அது ஒரு அழகான பயணம். அதில் உனக்கான செயல்களை நீ தான் சிறப்பாக செய்யணும். நீ தோக்கும் போதெல்லாம் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு. அடுத்த கட்டத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன்றத நீ உறுதியாக நம்பும்போது இன்னும் நான் உனக்கான உயர்வை உருவாக்கி தருவேன். உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படுவேனா? நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இழந்ததெல்லாம் வெறும் பொருட்கள் தானே, அப்புறம் எதுக்காக மனசுடைஞ்சு போகிற? இதை தாண்டி உன்னால் சிறப்பாக வாழ்வதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுறேன். உன் காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உன் மனசுக்குள்ளேயே நான் வந்து உனக்கு வழிகாட்டி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நீ போகும் பாதையில் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உனக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். எப்போ நீ மனசு சோர்ந்து போறியா அப்போதான் நான் உனக்காக உதவி செய்ய ஓடி வருவேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ நினைக்கும் போது தான் நான் உனக்காக ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைப்பேன்னு செல்லமே. கடிகாரம் முள்ளு ஓடிக்கிட்டே இருக்கேன், காலம் போய்கிட்டே இருக்கேன்னு நீ பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் எத்தனை வயசானாலும் எவ்வளவு காலம் ஆனாலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்காம விட்டுற மாட்டேன். இப்போது தான் உனக்கான நல்ல காலமே வரப்போகுது. இதுவரைக்கும் உன்னை திரும்பி பார்க்காதவங்க, நீ நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காதவங்க இப்போது உன் நிழலை நாடி
உன்னை தேடி வந்து உனக்காக காத்திருக்க போகிறாங்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உன் வேலையையும் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். மற்றதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் என்னிடம் விட்டுவிடு. அமைதியாக நீ இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துருவேன். நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறேனேன்னு சொல்லி கவலைப்படாத. ஒரு சிற்பி கல்லை செதுக்கும் போது வலிச்சாலும் அது கடைசியில் அழகான சிலையாக மாறுவதைப் போல இப்போது நான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து செதுக்கினாலும், இது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும், நாளைக்கு நீ அழகான சிற்பமாக வெற்றிகளை பெறக்கூடிய மனிதனாக வாழத்தான் போற. என்ன நடந்தாலும் தயங்காம பயப்படாம வா, மோதி பார்க்கலான்னு உன் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்த்து நிற்க தயாராகு. நீ துணிச்சலோடும் தைரியத்தோடும் நிற்கும் போது என் ஆசீர்வாதம் உனக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் என் செல்லமே. நீ வெற்றி பெறதுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த அப்பன் முருகன் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள்னு நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். பலவீனமான போர் வீரனுக்கு யாருமே கஷ்டமான போர்க்களத்தில் விடமாட்டாங்க. நீ பலமுள்ள ஆளா தைரியமுள்ள ஆளாக இருப்பதால் தான் உனக்கான போர்க்களத்தை நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். வலியையும் வேதனையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். நீ நம்பு. உன்னை விட நான் உன்னை அதிகமாக நம்புகிறேன். உனக்கு கொடுக்கப்படும் சோதனைகளை எல்லாம் தண்டனைகளாக நினைக்காம உனக்கான தகுதி தேர்வு நினச்சிக்கோ. இந்த தகுதி தேர்வில் உன் சோதனைகளை தாண்டி நீ வெளிவரும் போது தான் உன்னால் மிகப்பெரிய ஆளாக உருவாக முடியும். விறகு எரிந்து சாம்பலாக போகிறது போல உன் கஷ்டங்களை எல்லாம் எரித்து பொசுக்கி சாம்பலாக்கி உன்னை தங்கமாக உருவாக்க போகிறேன். எந்த முடிவை எடுத்தாலும் நம்பிக்கையோடு எடு. உனக்கான எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். இப்போது நடக்கிற விஷயங்களை நினச்சி நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதே. இருளாக இருக்கிற உன் வாழ்க்கையில் வெற்றியையும் வெளிச்சத்தையும் நானே கொண்டு வந்து சேர்க்குறேன். வாழ்க்கை எப்போதும் யாருக்குமே அவ்வளவு சுலபத்தில் சந்தோஷத்தை கொடுத்துடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு சுழற்சி. கீழே இருக்கவங்க மேலே வருவாங்க, மேலே இருக்கவங்க கீழே போவாங்க. கூடிய சீக்கிரம் உன்னை உயர்த்தி நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்து நான் வாழ வச்சு காட்டுறேன்.